ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமையுள்ளது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் பாருங்கள், நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் போகிறோம். செய்யாமல் போவதனால நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனைக்குள்ளாக்கப்படுவோம். இன்றைக்கி அநேகரை நீங்கள் பாருங்கள், அநேக விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி நாம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. தேவன் சொல்லுகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம நிறைய நேரத்தில் நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு சின்ன காரியங்களும் நான் செய்யவில்லைன்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அந்த சின்ன காரியம் என்ன, அதை எப்படி நான் செய்வது, அதை செய்வதற்கு தேவன் எனக்கு என்ன கிருபை தந்திருக்காரு, எதை தேவன் சொன்னதெல்லாம் எப்படி செய்து முடிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கணும். கவனிங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 41லேருந்து 45 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மேலே சொல்லப்படுகிற ஒரு விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்க, நீதிமான்கள் அதை செய்தார்களாம். நீதிமான்கள் அதை செய்திருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் செய்யவில்லை. இன்னைக்கு சபையில் பாருங்க, நிறைய பேர் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் நீதிமான் போல தான் இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தவறக்கூடியது. இன்னைக்கு அதை மாற்றிக்கிங்க. நீங்கள் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ட் உள்ளவங்களாக மாற்றிங்க, எல்லா விஷயத்திலும் கரெக்டாக மாறிக்கிங்க. நிறைய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போயிருக்காது. இன்னைக்கு எதெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றிக்கொள்ளும், எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிக்கோ. நீ சரி பண்ண கர்த்தர் உன்னோடு கொடுத்த ஒரு பெரிய காமிச்சுவா. கவனிங்க, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவரை பார்த்து வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து பேசிட்டார். இவங்களுக்கு என்ன பண்ண, பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள. அப்போ இடது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து 2 கூட்டமாய் பிரிக்கிறார். அந்த கூட்டத்தில் ராஜ்யத்துக்கு தான் உள்ள போயிருக்காங்க. ராஜ்யத்துக்குள்ள போனவங்கிட்ட அவர் என்ன பண்ணுற, இந்த பக்கம் கூட்டம், இந்த பக்கம் கூட்டம். அப்போ வலது பக்கம் உள்ளவர்களுக்கும் இடது பக்கம் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம். அப்போ இடது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு என்ன பண்ணுங்க, என்னை விட்டு போ, என்னை விட்டு போயிட்டு நீ இருக்காது. அப்போ என் கூட இருக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுற, அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அது பிசாசுக்கு உண்டு பண்ணின இடத்துல நீ போ, நீங்கள் நிற்காது. ஏன் இவங்களை இப்படி தரத்துக்கான காரணம், இவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வேலைகளை செய்வதில்லை. இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்கேன், நான் நிறைய நேரத்தில் சரியாக நடக்கிறேன் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, அதை மாற்றிக்கணும். ஒரு அம்மா பிடிச்சி சொல்கிறாங்க, அந்த காரியங்களை சொல்லும்போது ரொம்ப நல்ல மகன், தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்ககிட்ட ஒரு மிஸ்டேக்கை நான் பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்கிறவங்க சத்தியத்தின் பிரகாரம் வாழ்கிறாங்கன்னா வாழ்த்து கிடையாது, சத்தியத்தின்படி நடக்கிறாங்கன்னா நடக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்க என்ன, சத்தியத்தின் பிரகாரம் தன்னை வாழ்வதற்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. நிறைய நேரங்களில் எப்படி பண்ணால் நிறைய விஷயங்களை பாருங்க, இவங்க சத்தியத்துக்குள்ளே நடப்பதை விட சத்தியத்தை விட்டு தூரம் போவதற்கு கற்றுறாங்க. ஏன்னா சத்தியம் இல்லை அவங்ககிட்ட. என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரமானு சொல்கிறாங்க. அப்போ அறிவுன்னா கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்ம வளர வேண்டும். இப்போ இந்த வளர்ச்சி இருந்தால் தான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்ற விஷயம் தெரியும். ஆனால் இவங்க தெரியாததுனால என்ன பண்ணுறாங்க பாருங்க, அது சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, போஜனம் கொடுக்க. அப்போ இந்த பசியப்பாண்டவர் இருந்தீங்க, நீங்கள் எப்போ இருந்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் என்ன பண்ண தாகத்தை தீர்க்கல நினச்சிடா, நான் நன்னியனா இருந்தேன், என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளலை. அடுத்து சொல்கிற பாருங்க, நான் வஸ்திரமிடம் இருந்தேன், கட்சிடா, நான் வியாதிக்காரன் இருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கல, வியாதிக்காரன் தான் என்ன செக் பண்ண வரல. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா இப்படி வாழ்ந்துருக்காங்க, இப்படி நடந்திருக்காங்க, இப்படியாப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்குது இவங்களுக்குள்ள. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட காரியம் இருக்குன்னா இன்னைக்கு மாற்றிக்கிங்க. ஏன்னா இப்படியாப்பட்டவர்களை தேவன் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அனுமதிப்பது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எப்பாண்டவரை கண்டோம், இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ, அப்போ நான் செய்யக்கூடியனா மாற வேண்டும். என்ன செய்யணும், தண்ணி கேட்டால் தண்ணி கொடுங்க, ஒரு வஸ்திரம் இல்லைன்னா வஸ்திரம் கேட்டாங்கன்னா வஸ்திரத்தை கொடுங்க, முடிந்த மட்டும் நம்ம உங்ககிட்ட பழைய வஸ்திரம் இல்லையா எடுத்து கொடுங்க, கொஞ்சம் சாப்பாடு கேட்டாலும் கொடுங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்களா, யாருமே இல்லையா, போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது உங்களால் முடிஞ்சு கொடுத்துடுவாங்க. நிறைய நேரத்தில் பாருங்கள், அதை செய்யாத போது நம்ம யாரை தேடி வர்றோம், ஒரு பணக்காரங்கிட்டமே. அந்த பணக்காரருக்கு பாருங்கள் ஒரு பிரச்சனை, எல்லாம் ஓடி போய் உட்காந்துருவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அவ்வளோ பேர் சொந்த பந்தம் நிற்கிறாங்க. இதே ஒரு ஏழை இருப்பாங்க, நாங்கள் வருவாங்களா, அந்த ஏழையை சந்திப்பாங்களா, அந்த ஏழையோடு கூட நேரத்தை செலவழிப்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், அங்கே யாருமே வரமாட்டாங்க, அங்கே யாருமே வருவதில்லை. நம்ம சபையில் ஒருவருக்கு குழந்தை பிறந்தது, அங்கே போய் பார்க்குறேன். நான் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வரல, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தாலாம் இருக்கிறாங்க. அவருடைய கணவன் வந்து போகிறார். நான் போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு சில காரியங்களை வாங்கி கொடுத்துட்டு
அந்த பிள்ளைக்கு வேண்டிய சில ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன், சின்ன பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொருத்தரை போய் பார்க்குறேன், இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் அங்கே வந்து நின்னது மாத்திரம் இல்லை, சபையில் நிறைய பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்க்க, ஏன்னா இவங்க யாருன்னா இவங்க ஒரு பணக்காரன், இவங்க ஏதாவது கொடுப்பார்கள், இவங்களை தேடி போனால் நாளைக்கு எதுனா இவங்ககிட்ட ஒரு தேவை செய்யும். ஆனால் இவங்களோ ஒன்றும் கொடுக்காதவர்கள், ஒன்றும் செய்யாதவர்கள். இவங்களுக்கு நான் ஏன் போய் பார்க்கணும்? இன்னைக்கு பாருங்க, உலகத்தான் இப்படி தான் வாழ்கிறான், தேவ பிள்ளைகளும் இப்படி தான் வாழ்கிறான். ஆனால் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை நீ எனக்கு செஞ்சீங்க அப்படின்றார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு உள்ளவர்களாய் கவனம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும். இங்கே வசந்த வாசிக்கும் பாருங்க, 45 சொல்ற, அப்பொழுது அவர் பிரதித்திரமாக, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது என்ன பண்றா, எனக்கே நீ செய்தாய். அப்ப யாருக்கு செய்திருக்கோமா? தேவனுக்கு நாம் செய்தோம். நீதிமான்களால் மேலே காணப்பட்டாங்க பாருங்க, இவங்க எல்லாமே தேவனுக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். தேவனுக்குரியவர்களை செய்திருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. பரலோக ராஜ்யத்தில் வலது பக்கத்தில் இருக்கவங்களா உள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்க கூட்டம் பாருங்க, செய்யவே செய்யாது. எல்லாம் இருக்கும், கொடுக்காது, எல்லாம் இருக்கும். ஒரு நாள் எங்கே தெரியுமா, நரகத்துக்கு நேராக பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த நரகத்துக்கு நேராக போயின்னு இருக்கும். உனக்காக ஆயத்தம் பண்ணலமா, அது பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணுது. நீ செய்யாமல் அவனை போல நடந்ததுனால நீ அதே மாதிரி கடந்து போய்கிறான். நீ நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம செய்யாமல் போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள் அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யும்போது ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் லூக்காவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படும். லூக்கா 16:19 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பார்க்கலாம். அந்த மனிதன் ஒரு ஐஸ்வர்யவானை காணப்படுறான். அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான், நல்லா சுகபோகமாய் வாழ்கிறான், சுகபோகமாக இருக்கிறான். அந்த சுகபோகம் உள்ள மனிதன் பாருங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனுடைய காரியங்களை அவன் நம்ம திருப்தியாக சாப்பிட்டு நல்ல வசனங்களை எடுத்துக்கொண்டு நல்ல சிங்காசனம் உட்காந்து அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கான். அவனுக்கு முன்பாக அவனுடைய காரியங்களில் அவனுக்கு உட்பட்ட இடத்துல ஒரு தரகாம்பர்கள் லாசு, அவனும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனா இருக்கான். இவனை சாப்பிட்டு போகிற மிச்ச மீதியை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அந்த மிச்ச மீதியை சாப்பிடுகிறவனாய் ஒருவன் காணப்படுகிறான். இவனுக்கு தெரியுமா? தெரியும். இவன் ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் தான். இவன் என்ன பண்ண செஞ்சிருக்கலாம், நன்மை செஞ்சிருக்கலாம், செய்யலை. தண்ணி கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அவனுக்கு பருக்கள் இருந்தால் நாய் நக்கியதான். அவன் என்ன பண்ணிருக்கலாம், அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். இப்படி வியாதியோடு இருக்கானே, என் ராஜ்யத்துக்கு உட்பட்டனாச்சே, இவன் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம், இவன் சுகமாயிருக்கலாம். ஆனால் செய்யலை. நாய் என்ன பண்ணுற, நக்கி கொண்டு இருக்குது. இந்த பக்கம் என்ன பண்ணுறவன் அந்த சாப்பாடுகளை சாப்பிட்றான். ஒரு நாள் 2 பேருக்கும் மரணம் ஏற்பட்டது. அந்த மரணம் ஏற்பட்ட போது ஒருவன் ஐசேவான் இந்த இடது பக்கத்தில் நிற்கிறவனாய் மாறி அவன் என்ன பண்ணுறான், நரகத்துக்கு போய்விட்டான். இவனும் பாருங்க, கிடைச்ச சாப்பாடு எங்கே மிச்சம் மீது கிடைச்சதோ அதை சாப்பிட்ட லாசரு வலது பக்கமாய் போய்விட்டான். இப்போது கேட்குறாங்க, இந்த மனிதன் பாருங்க, நான் நரகத்தில் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறேனே. அந்த லாசருடைய ஒரு சுண்டு விரலில் கூட எனக்கு என்ன பண்ண, தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது தண்ணி கிடைக்காத மாதிரி மாட்டேன். ஏன் கிடைக்கலன்னா, இந்த பூமியில நீ என்ன பண்ற, யாருக்கும் தண்ணி கொடுக்கல. இந்த பூமியில என்ன பண்ணல, யாருக்கும் நீ நன்மை செய்யல. இந்த பூமியில பாருங்க இப்படியாப்பட்ட காரியங்கள். இந்த ஐஸ்வர்யவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கொலை செய்யவில்லை. அந்த ஐஸ்வர்யவான் விபச்சாரம் செஞ்சா இல்லை. அந்த ஐஸ்வர்யன் யாருடைய இடத்தனா அபகரித்தனா இல்லை, அப்படிலாம் போடப்படலை. அப்படி நல்லவனாய் வாழ்ந்த ஒருவன் எதை செய்யணும்னா, தேவன் விரும்பக்கூடிய ஒரு சிறு காரியங்களை செய்யவில்லை. ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட இருக்க தண்ணின்னு தான் இருந்தாங்க, குடிச்சுப்போம். ஒருத்தங்க தாகம் வராங்க, அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா இந்தாங்கன்ட்டு. அந்த நாட்களிலே நிறைய பேர் அப்படி செய்தார். அப்படி செய்ததுனால்தான் அவர்கள்லாம் பாருங்க இன்னைக்கு ரொம்ப நாள் பூமியில் வாழ்ந்தார்கள். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-70 தாண்டிட்டாங்க, அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனால் இந்த பின்வரும் நாட்களில் பாருங்க, ஒரு 30-35-40க்குள்ள மிஞ்சி போனால் 50 டச், அவ்வளோ காலி. இன்னும் என்ன நடக்குதுன்னா, எதையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் செய்யறதுக்கான முன் வர மாட்டாங்க. முடிஞ்ச மட்டும் நீங்கள் ஏதாவது உதவி செய்ய பாருங்கள். நீங்கள் உதவி செய்யறவங்கள மாற வேண்டும். இந்த உதவி எங்கே கொண்டு போனா, உன்னை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய்விடும். இல்லைன்னா நீ எங்க நரகத்துக்கு போகிற வழியில போ. நீ நன்மை செய்ய ராஜ்யத்துக்குள்ள உட்பட்டவனாய் மாற முடியும். காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதை விரும்புகிறார்.
செய்யக்கூடியவைகளை நீங்கள் செய்யத்தக்கவண்ணமாய் மாற வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி செய்ய முடியாத ஒரு விஷயங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஏன் உங்களால் செய்ய முடியல, எதனால செய்ய முடியாமல் போச்சு, செக் பண்ணி பார்க்கணும். இந்த மனிதன் பாருங்க, இவ்வளோ நல்லவனாய் வாழ்ந்த இந்த ஐஸ்வர்யவானால அவனுக்கு வீடு இல்லாத ரோட்டில் கிடக்கிறான். ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கலாம், அதை செய்யவே இல்லை. கவனிங்க, ஆகாரம் நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிறான். எப்போ அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் என்ன பண்ணாங்க வச்சுறேன், நீ எடுத்துக்கோ. ஒரு சிலரை பாருங்க, நான் பார்ப்பேன், ஒரு 10 பார்சல் அவங்க கட்டின்னு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கே பாருங்க, அந்த பசியுள்ளவர்கள் வந்து அதை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா மாற்றினாங்க. ஒரு சிலர் பார்ப்பேன், அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. ஒரு சிலர் நான் பார்ப்பேன், ஒரு மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து நிற்பாங்க. ஒரு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு முஸ்லீம் அவர் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து விட்டு போகிறார். அவர் வருகிற நேரத்துக்கு முன்பதாகவே காத்து கொண்டு நிறைய பேர் நிற்பாங்க. அவர் பாருங்க, காலையிலையும் மாலையிலையும் இது கொடுப்பது வேலையை எடுத்துனார். இப்போ இன்றைக்கு அவருடைய பணங்களை எடுத்து என்ன பண்றாங்க, தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை புறஜாதியார் செய்கிறார்கள். அப்போ தேவனுடைய மனுஷனும் என்ன பண்ணுறத செய்வதில்லை, செய்ய மாட்டாங்க. நீங்க செய்யக்கூடியவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்திலே உங்கள் அருகாமையிலே எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆகாரம் இல்லாதவர்களாய். அடுத்த வேலை நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு சிலர் குடிகாரனாக இருப்பாங்க, ஒரு சிலர் தவறான பழங்க. அவங்க வந்து கேட்பாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு செய்யாதீங்க, ஏன்னா அவங்க தவறு செய்கிறாங்க. ஒரு சிலர் அடுத்த நிமிஷம் சாப்பிட கூட வழி இல்லாமல் வந்து நிற்பார்கள். ஒரு தண்ணி கேட்பார்கள், அது தண்ணியை கொடுங்க. ஒரு வஸ்திரம் கேட்டோன்னா வஸ்திரம் கொடுங்க. கவனிங்க, நீங்கள் வியாதியசனை போய் என்ன பண்ணாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு என்னமாச்சு, என்ன உடம்பு சரியில்லை சொல்லுமா, வேறு என்ன வேணா நான் தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்து பாருங்கள், அது உங்களை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே மாறலாம். தேவன் பாருங்க 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறான். அந்த 10 கட்டளை பாருங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனால் 2 கட்டளை பாருங்க, நாம் செய்யக்கூடியவரை செய்தே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறது, செய்வதில்லை. செய்வதை விட நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு காணிக்க கொடுத்துலாம். உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாங்கன்னா அவங்க கனம் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், காணி கொடுத்துறேன். அதை தான் இவர் மத்திய புஸ்தகத்தில் கேட்பார், உங்கள் தகப்பன் தாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காணி கொடுக்குறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு வேண்டிய கனம் பண்ணத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேவனுடைய காரியங்களை அவங்க புறக்கணிக்கிறவர்களாக இருக்காங்க. தேவனுடைய சட்ட திட்டத்தை புறக்கணிக்கப்படாய் காணப்படுறாரு. இவ்வளோ சட்ட திட்டத்தை கடைப்பிடிச்ச நீ எதை கடைப்பிடிக்காம போயிடுமா, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யாமல் போய் இன்னைக்கு யாரா மாற தெரியுமா, நீ நீதிமானாய் வாழ வேண்டிய நீ துன்மார்க்கனுடைய லிஸ்ட்டில் போகிற. இவ்வளோ நாள் பரிசுத்தமாக இருந்த, இவ்வளோ காலம் இருந்த, ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன சின்ன காரியங்களை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க பாருங்க எல்லாம் எழுதிருக்கோம், ஐயோ இந்த ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இவ்வளோ மார்க்கு கம்மியாச்சு, நான் அந்த இடத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம், எத்தனை கஷ்டம் உள்ளவரை மாறினார்கள். இன்றைக்கு நீங்கள் அப்படி மாறக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எது கஷ்டம் நினைக்கிறீங்க, அந்த கஷ்டத்தை மாற்ற முடிக்கணும். பண்ணுங்க, ஆண்டுகிட்ட போய் நெருங்க கற்றுக்கும், பழக கற்றுக்கும். தேவனோடு கூட நெருங்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு. நிறைய நேரங்களில் நாம் அதை மிஸ் பண்ணுவேன். ஒரு நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், என்ன செய்யணும் கேட்டேன். அப்போ சொன்னார், 10 கட்டளை கொடுத்து சொன்னார். இதெல்லாம் நான் சிறு வயது வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கா, சரி இப்போ நான் சொல்கிறேன் சொல்லிட்டு ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். உனக்கு உண்டானதை விற்று தரித்திர கொடு, அதுதான் நான் செய்ய மாட்டேன். என் வீட்டு தண்ணியை நான் கொடுக்க மாட்டேன், என் வீட்டுக்குரிய காரியங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், பஸ்ரமா மற்ற காரியம் எதை நான் செய்ய மாட்டேன். அது எனக்கு செய்ய பிடிக்காது, செய்யாம என்ன பண்ண வச்சிரு என்னங்கண்ணா வந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுவேன், நரகத்துக்கு தள்ளப்படுகிறவாய் மாறும். இன்னைக்கு நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரக்கூடன்னு சொல்லி அவனுக்கு சொல்லும் போது அவன் ஏன் எப்படின்னா, அவன் பாருங்க வெட்கத்தோடு போகிறவனாய், தலைக்குனியோடு போகிறவனாய் அந்த இடத்த விட்டு போயிட்டான், முக வாடலோடு போய்விட்டான். காரணம் தெரியுங்களா, அவனால் அதை செய்ய முடியாத போயிட்டான். நிறைய பேர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாமல் சோர்ந்து போகிற ஜனமாக இருக்கீங்க. தேவனுக்கு உகந்தவில்லை செய்யுங்க, ஜபிக்கலாம். பரலோக பிதாவே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றே. இப்போது மன்றே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் மன்றே தனக்கு உண்டானவைகளை தேவனுக்கு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவதற்காக தேவ பிள்ளைகள் மாற உதவி செய்யுங்க. அன்றைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து அன்றைய தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள் ஒன்றை கூட செய்ய மறக்காதபடிக்கு செய்து முடிக்கிற ஜனங்களாக மாற்றி விடுங்க. ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.